இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, உங்கள் முன்னேற்றம் உங்கள் பொறுப்பு. யுவர் பிரேக் த்ரூ இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. வசனம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, கிறிஸ்துவம் என்பது ஒரு புதிய சிருஷ்டிப்பின் வாழ்க்கை இல்லையா? பாருங்கள், ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் இல்லையா? கலாத்தியர் 2:20 பார்க்குறோம்ல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போது கிறிஸ்துவுடனே சிலுவையில் அந்த பாவ மனிதன், சாப மனிதன் இல்லை, வியாதியுள்ள மனிதன் சிலுவையில் அறையப்பட்டான். நீங்களும் நானும் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டோம். பாருங்கள், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது உண்மை என்றால், நாமும் நம்மேல் இருக்கிற அந்த பாவம், சாபம், வியாதி இல்லை, எல்லா பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களும் சிலுவையில் அறையப்பட்டு விட்டன. அப்போது கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழும் பொழுது, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நம்மை நிரப்பி நமக்குள் அவரே பிழைத்திருக்கிறார். நாம் இப்பொழுது இந்த மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது நாமே கிடையாது. கிறிஸ்து நமக்குள்ள, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக குடி புகுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு மனிதன் கிறிஸ்துவின் பரிபூர்ண அந்த கிரியை, சிலுவையில் நிறைவேறப்பட்ட அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் அவருடைய சித்தம் இல்லையா? நம்ம இயேசு கிறிஸ்துவனுடன் ஒன்றி பார்க்க வேண்டும். நம்ம பரம்பரை குறைகளை கொண்ட அந்த முதல் ஆதாம் ஆக அல்லாமல் புதிதாக படைக்கப்பட்ட 2ஆம் ஆதாமாக அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை காண வேண்டும். மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம புதிய படைப்பின் நிலையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம இழந்த அனைத்தும், ஆரோக்கியம், வெற்றி, சுகம், பலன், ஜீவன் இல்லை, எல்லாம் நம்ம மீட்கப்பட முடியும். ஹல்லேலூயா. லூக்கா 6:45 நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அப்போது நம்ம இருதயத்தை நல்ல காரியங்களை போட்டு நிரப்பணும்னா ஒரே ஒரு காரியம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தை. அதுதான் சொல்ல முடியும் இல்லையா? அதை எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பும் பொழுது உங்கள் வாய் ஆட்டோமேட்டிக்காக பேசும் பொழுது உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்வின் முன்னேற்றம் நம்முடைய பொறுப்பு தான். நம்ம வேலை ஒரு பெரிய மரத்தை உருவாக்குறது கிடையாது. நம்ம வேலை என்னென்னா, நம்ம அந்த மண் பதம் இல்லை, அதில் தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்யும் பொழுது தேவன் தன்னுடைய வேலையை அவர் செய்வார் இல்லை. நம்ம வேலை என்ன? தேவனுடைய வார்த்தை. லூக்கா 8:11 பார்க்கும்பொழுது, தேவனுடைய வசனம் அவருடைய விதை என்று பார்க்கிறோம். விதை தேவனுடைய வசனம் என்று பார்க்கிறோம். அப்போது அந்த விதையை என்ன பண்ணணும்? நம்ம அந்த மண்ணுக்குள்ளே போட்டு டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றணும். அவருடைய வார்த்தையை தினமும் அந்த டெய்லி தண்ணி ஊற்றுறது பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம். அப்போது நம்ம தேவனுடைய வார்த்தை, அந்த விதை நம்ம மண்ணுக்குள்ளே போட்டு டெய்லி தண்ணி ஊற்றுற மாதிரி நம்ம இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை டெய்லி போட்டு அந்த விதைக்கு நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றுற மாதிரி பரிசுத்த ஆவியானவருடன் நம்ம இணைந்து பயணிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையினால் நம்ம இருதயத்தை நிரப்புவது. இப்படியே நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு அந்த வார்த்தை வெளியரங்கமாகும். அந்த வார்த்தை பெரிய மரம் போல கனி கொடுக்கும். அதுதான் ஒரு பிரேக் த்ரூ. மோசே ஒரு தேசத்தின் மீட்பராக நியமிக்க வேண்டி இருந்தபோது தேவன் அவருக்கு ஒரு படையை கொடுக்கவில்லை. என்ன பண்ணுறாரு? தம்முடைய வார்த்தையை கொடுக்குறாருல்ல. அதே மாதிரி பேதுரு அவனுக்கு ஏராளமான மீன்களை கொடுக்க வேண்டியிருந்த போது தேவன் அவருக்கு ஒரு நல்ல தூண்டிலை கொடுக்கல, தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். நீ அந்த சைடு போடு, வரும்னு சொன்னார். அப்போ அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நம்முடைய வேலையை
பெரிய ஃப்ரூட்டை நம்ம உருவாக்குறது இல்ல. நம்மளுடைய வேலை என்னன்னா, முதல்ல விதையாகிய அந்த வார்த்தையை அனுதினமும் நம்ம செயல்பட தொடங்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி செயல்பட கற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தை நமக்குள்ளாக செயல்படும். ஹல்லேலூயா! அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் புதிய சிருஷ்டியா இருக்கும் பொழுது பாருங்க, அவருடைய வார்த்தையினால் பிழைக்கிறான். மத்தேயு 4:4 பார்க்குறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் தான் நம்ம பிழைக்கிறோம். அப்படிதான் ஏங்கிக் கொண்டு இருக்குது பாருங்க. அப்போ நம்ம வார்த்தையை நம்ம அனுதினமும் அவர் வார்த்தையை நம்ம உள்ள போட்டு அதை தியானிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உதவியோட அனுதினமும் அதுக்கு தண்ணீர் ஊற்றும் பொழுது, அது கனி நிறைந்த மரமாய் இருக்கும். ஹல்லேலூயா! அப்போ நம்மளுடைய பொறுப்பை நம்ம ஒழுங்கா செய்தோம்னா, நம்ம வாழ்க்கையில வருகிற அந்த முன்னேற்றத்தை யாராலுமே தடுக்க முடியாது. செபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, விதை என்னும் அந்த தேவனுடைய வசனத்தை நாங்கள் அனுதினமும் தியானிக்கவும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே, நாங்கள் அபிஷேகத்தில் நிரம்பவும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே, அப்போ உமக்கு பிரியமானதை செய்யவும் நாங்கள் சிந்திக்கவும் எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆவியானவரே. அப்பா, எங்கள் இருதயமாகிய நல்ல அந்த பொக்கிஷத்திலிருந்து நல்லதை நாங்கள் எடுத்து காட்ட வேண்டும் என்றால் உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் அதில் விதைக்கும்படியாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை எங்களை நீர் வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.